ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சால மீன் எப்படி பொரிக்கலான்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த சால மீன் நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப மலிவாக கிடைக்கும். பெரிய மீன்களை விட இந்த மீனில் அதிக சத்து உள்ளது. மனித உடல் வளர்ச்சிக்கேற்ற புரத சத்து இதில் அதிகமாக அடங்கியிருக்குது. இதை நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சால மீனை நல்லா வயிற்று பக்கத்து முள் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். பொரிச்சு எடுக்க தேவையான மசாலா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகும் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா விரவி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா எல்லா பக்கட்டும் மசாலா சேர்கிற மாதிரி விரவி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நம்ம சால மீன் மேலே ஒரு கீரல் கூட போடலாம். அந்த மாதிரி கீறி வச்சோம்னா மசாலா உள்ளே போகும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நம்ம ஏற்கனவே விரவி வச்சு இந்த மீன்களை எல்லாத்தையுமே வச்சு பொரிச்சு எடுக்கலாம். நான் ஏன் கடாயில் பொரிக்கலைன்னா இது பொரியும் போது பொட்டி மேலெலாம் தெரிக்கும். ஆனால் இந்த மாதிரி பொரித்து எடுத்தோம்னா, தோசைக்கல்லில் வச்சு பொரித்து எடுத்தோம்னா நம்ம மேலேயும் தெரிக்காது. நம்ம இதை மூடி வச்சு கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீனும் உடஞ்சி வராது. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்போ நம்ம மேலே இது தெரிக்காது. அதுக்காக தான். இப்போ மேலேயும் மீன் நல்லா வெந்திருக்குது, அடியிலையும் நல்லா பொரிஞ்சிருக்குது. இப்போ ஒவ்வொரு மீனாக இந்த மாதிரி நம்ம பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீன் நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நமக்கு நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கும்போது நமக்கு அதிக எண்ணெய் செலவாகாது. இப்போ பார்த்திங்களா, நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. பொதுவாக நமக்கு சால மீன் ரொம்ப விலை மலிவாக தான் கிடைக்கும். ஆனால் இதை நம்ம பொரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதிக சத்து நிறைஞ்சது. பொதுவாக சால மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மார்க்கெட்டில் ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி நீங்கள் எல்லாருமே இதை சாப்பிடுங்க. இந்த மீனை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது தோல் சம்மந்தமான எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காது. மூளை வளர்ச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. மன அழுத்த நோய்களும் குணப்படுத்தும். இதில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை மறக்காமல் வாங்கி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.